மதினி, மதினி. யாரு? வாழ உட்காரு. என்ன செய்றீங்க? அதான் இருக்கேல. சரி சரி உட்காரு. இருக்கட்டும். என்னல இவ்வளவு தூரம்? ஒண்ணும் இல்ல மதினி, எனக்கு அவசரமா 20,000 ரூபாய் தேவைப்படுது. உங்ககிட்ட இருந்தா கொடுங்க, நான் சீக்கிரமே திருப்பி தந்துடுறேன். என்னல திடீர்னு வந்து காசு கேட்டுட்டு இருக்க? என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லையே. அப்படி என்ன உனக்கு அவசரம்? இல்ல மதினி, எங்க குலதெய்வம் கோயில் வந்து பல வருஷமா கட்டாம இருந்துச்சு. அது இப்பதான் கட்டி முடிச்சு கோயில் கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க. அதுக்கு கோயில் வரி கொடுக்கணும், அப்புறம் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் வீட்டு செலவு வேற இருக்கு. என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்ல, அதுக்காக தான். அப்படியாவல? என்கிட்ட இப்ப எதுவும் காசு எதுவும் இல்லையே. ஏன் மதினி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது கேட்டு வேணா வாங்கி தர முடியுமா? அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வட்டி கொடுக்குறவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட வேணா கேட்டு பார்க்கவா? சரிங்க மதினி. சரில, நீ வேணா உட்காந்துரு, நான் வேணா கேட்டு பார்த்து வரவா? சரி. சரில மாதிரி இப்பதான் வட்டிக்காரன்ட்ட பேசினேன். வெளியில போயிருக்காங்களா? வரது சாயந்தரம் ஆகுமா? நீ வேணா சாயங்காலமா வரையா? நான் வாங்கி வச்சிருக்கேன். சரிங்க, சரி வரேன். ஒரு டீ சாப்பிட்டு போல? இல்ல, நீங்க இருக்கட்டும். சரி மதினி, வாவல உட்காரு உட்காரு. ஒரு நிமிஷம் இருல, போயிட்டு வந்துடுறேன். இந்தாவுல எண்ணி பாத்துக்க. இருக்கட்டும் நீ, நீங்க எண்ணி பாத்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு டைம் நீ எண்ணி பாத்துக்கிற நல்லதானே? இருக்கட்டும் நீ, நான் பாத்துக்கிறேன். நான் அவருக்கு ஆசையை தரமாட்டேன்னு சொன்னாலே அது இதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி வாங்கின வேகத்துல கொடுக்கணும், சரியா? நீ மாசம் மாசம் வட்டியை சரியா கட்டேன்னு வச்சுக்க, என்னைதான் திட்டுவாரு, என்னத்தான் கெட்ட பேர் ஆகுது. நான் தான் பொறுப்பேற்றிருக்கேன், கரெக்டா கொடுத்துருக்கேன். அப்புறம் இங்க வரல 6 மாசத்துல வட்டி முதலையும் கரெக்டா திருப்பி கொடுக்க பாருல, அப்புறம் என் பேரு தான் கெட்ட பேர் ஆகும். இல்ல, நீ கொடுத்துருப்பாங்க. சரி சரி வரேன் நீ. சரியில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பிட்டு போல? இல்ல, நீங்க இருக்க பாருங்க. என்ன பால் பொங்கி தீஞ்ச வாட அடிக்குது? ஏங்க, இப்ப காசு போட்டு வரீங்களா இல்லையா? இப்ப எதுக்கு உனக்கு அவ்வளவு காசு? எனக்கு இல்ல, அந்த தங்கச்சி தான் யார்கிட்ட வட்டிக்கு வாங்கி தர சொல்லி சொல்லுச்சு. அடுத்த கிட்ட வாங்கி கொடுத்தோம்னா அந்த வட்டி காசு அவங்களுக்கு தானே போகும். இதே நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வரும்ல, அதான் சொன்னேன். ஏண்டி, என் தங்கச்சிக்குமே வட்டிக்கு தான் நீ குடுப்பியா? ஏன் சும்மா கைமாத்த கொடுத்து வாங்க மாட்டியா? உங்களுக்கு என்னங்க தெரியும், நீ பேசாம இருங்க. ஏங்க, தாயானாலும் பிள்ளையானாலும் வாய் வயிறு வேறதாங்க. காசு விஷயத்துல இப்படிதாங்க இருக்கணும். ஏங்க, நீங்க காசு மட்டும் போட்டு விடுங்க, மத்ததான் நான் பாத்துக்கிறேன். சொந்த பந்தமா இருந்தாலும் மத்த பந்தமா இருந்தாலும் காசுன்னு வரும்போது அவங்களுடைய இன்னொரு முகமும் வெளியே தெரிய வருது.